மீன ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது. பாயுது மனசு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர்ஸுக்கு ஆசைப்படுங்க, சிற்றின்பம் தானாக வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். ஆனால் உள்ளூரில் குப்பை கட்டணும்னா அது முடியாது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். மீன ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது. பாயுது மனசு. இதில் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் 6லேருந்து மார்ச் 9. அந்த நாட்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸில் வார்த்தையை விடுறீங்க. இப்போ மனக்குழப்பம். ஸோ அதனால் ஓவராக போனாலும் கண்ட்ரோல்டாக இருக்கணும், கீழே போனாலும் லோ ஃபீலிங்காக இருந்தாலும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அதே சமயம் நட்புகள், உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உங்கள் நிம்மதியை தரக்கூடியது எதிரிகளால் இல்லை, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால. ஏன்னா ராசிநாதன் குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால் குருவின் பார்வை பலம் நன்றாக இருக்குது. செலவுகள் சுப செலவுகளாக ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உறவுகள் விஷயத்தில் சில உறவுகளை இழக்கும் சூழ்நிலை. வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதில் ஒரு சில இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அல்லது அவங்களுடைய தேவைகளுக்கான செலவுகளை ஏற்படுத்துவீர்கள்.
அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக gift வாங்கி கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அதே சமயம் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வயசானவங்க அம்மா இருந்தாங்க, அம்மாவோட அம்மா இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு விஷயத்தில் சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த சாதனையை தடுக்கிறது யாருன்னா ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். மனசு அலப்பாயுங்க. இந்த டீனேஜ் பதின்ம வயதுன்னு சொல்லுவாங்க, பதின்ம வயதுன்னு, அதில் மனசு அலப்பாயும். நல்லா படிக்கிற பையன் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பொண்ணு சாதாரணமாக சொல்கிற விஷயத்தில் மனசை பறி கொடுத்துட்டு ஏமாந்துருவான். இது டெம்பரவரி. அதே நல்லா படித்தான்னா அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம். உனக்கு எது வேணும்? சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா? பேரின்பத்துக்கு ஆசைப்படுங்க, சிற்றின்பம் தானாக வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவுகள் அல்லது இழப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அது நல்ல விஷயந்தான். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, ஆனால் அது செலவு தானே. அதே சமயம் உங்களுக்கு மனசில் ஓவர் தைரியம் வரும். லீகல் பிரச்சனைகளை தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பங்காளி சண்டை, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை, எங்கள் பெரியப்பா பையனுக்கும் எனக்கும் சண்டை, நான் கேஸ் போடுறேன், கேஸை போட்டு இழுத்து அடிப்பீங்க. அவனால் வாழவும் முடியாது, விற்கவும் முடியாது, சாகவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு அதனால ஆல்ரெடி இருக்குது, நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க. இதை பண்ண போக இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துலேருந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் போன உடனே இன்டர்வியூ முடிய வேண்டிய இடத்துல உங்களை மட்டும் இன்டர்வியூ கடைசியில் உட்காந்து வச்சு காத்தால 10 மணிக்கு போவீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனால் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்கன்னா அதில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் பொதுவெளியில் இருக்கிறவங்க தங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்க 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தையை கேஷுவலாக விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் வேற்று மாநிலத்திற்கோ வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ பயணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். ஆனால் உள்ளூரில் குப்பை கட்டணுன்னா அது முடியாது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு, குறிப்பாக நடராஜர் வழிபாடு. சிதம்பரம் தில்லை அம்பல அப்படின்ட்டு பாட்டு, அந்த தில்லை அம்பல நடராஜனை வழிபட்டு வாருங்கள். தில்லை நடராஜனின் அருள் உங்களுக்கு இருந்து விட்டால் எப்பேற்பட்ட ஏற்ற இறக்கம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்கிடுவான். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமைந்திடும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.